முள்ளிவாய்க்கால் அவலம் நிகழ்ந்து 15 வருடங்கள் பூர்த்தியாகியும் இந்த கொடூரங்களுக்கான நீதி இன்னமும் கிட்டவில்லை என்ற ஒரு பெரும் ஆதங்கத்தோடு இந்த வருடம் இந்த நினைவேந்தல் இடம்பெறுகிறது. நினைவேந்தல் நடத்துவதற்கு கூட குறித்து சம்பந்தமான ஒரு கேள்விக்குறியோடுதான் இந்த வருடமும் நடைபெறுகிறது. ஆனாலும் எவ்விதமான தடைகள் இருந்தாலும் மக்கள் உணர்வெழுச்சியோடு இங்கே நடந்த கொடூரங்களை நினைவு கொள்ளுமாக, தங்களுடைய உறவினர்களை நினைவு கொள்ளும் வண்ணமாக இங்கே பெருவாரியாக திரண்டு உணர்வுமாக அனுஷ்டிப்பது மிகவும் மனதுக்கு சாந்தியை கொடுக்கிற ஒரு நிகழ்வு. ஏற்பாட்டாளர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இதே போல எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வழிமுறைகள் தொடர்ந்து தேடப்பட வேண்டும். சர்வதேச மட்டத்திலே பலவிதமான முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் இந்த அவலத்துக்கு பொறுப்பானவர்கள் நீதியின் முன்பாக நிப்பாட்டப்படவில்லை. இன்னமும் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் மூல காரணமாகிய தமிழ் தேசத்தை அங்கீகரிக்காமல், எங்களுக்கான ஒரு ஆளும் அலகை ஏற்படுத்தாமல் இருக்கிற நிலைமை தொடர்ச்சியாக எங்களுடைய தேசம் இந்த தீவிலே ஒரு சுதந்திரமான சம உரிமை உள்ள தேசமாக வாழுகிற அந்த செயற்பாட்டை தடுக்கிறதாக இருக்கிறது. ஆகவே சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்ற போதும் கூட இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்ப்போம், ஓரிரு மாதங்களுக்குள்ளே தீர்ப்போம் என்று சொல்லி இருந்தாலும் கூட 2 வருடங்களுக்கு மேலாகியும் இன்னமும் அது நடைபெறவில்லை. ஆகவே இது எங்களுடைய மக்களுடைய இப்படியான எழுச்சி பூர்வமான ஒரு அறவழி போராட்டத்தின் மூலமாகத்தான் சாத்தியமாகும். அப்படியான ஒரு முயற்சிக்கு, அப்படியான ஒரு எங்களுடைய வீறு நடைக்கு நாங்கள் தயாராக வேண்டும். 15 வருடங்களுக்கு பின்னரும் எங்களுக்கு நீதியும் கிடைக்கவில்லை, எங்களுடைய உரித்துக்கான அனுமதியும் கிடைக்கவில்லை என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய மக்களை அணிதிரட்டி அறவழியிலே, ஆயுதம் ஏந்தாமல் அறவழியிலே முழு மூச்சோடு நாங்கள் போராட வேண்டும் என்பதை திரும்பவும் வலியுறுத்தி சொல்கிறேன்.